ஓம் சாந்தி. இன்றைய முரளி 16/9/2024. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான சத் சங்கமாகும். இங்கு உங்களுக்கு உயிருடன் இருந்தே இறப்பது கற்பிக்கப்படுகிறது. உயிருடன் இருந்தே இறப்பவர்களே அன்னப்பறவை ஆகிறார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு கவலை உள்ளது? பதில்: நாம் விநாசத்திற்கு முன்னதாக சம்பன்னம் ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் ஞானம் மற்றும் யோகத்தில் வலுவானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு மனிதனை தேவதையாக்குவது மனதிற்கு இனிய பழக்கமாகிக் கொண்டே போகிறது. அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஜின் பூதம் போல ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சேவையுடன் கூடவே தங்களையும் சம்பன்னமாக்கும் கவனம் இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சக்காரத்தில் இருக்கிறார்கள். மேலும் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். ஏனெனில் தத்து எடுக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள். இவர்கள் சகோதர சகோதரியாக ஆகுகிறார்கள் என்று உங்களை எல்லோரும் கூறுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார். இப்பொழுது புதிய சிருஷ்டி ஆகிறது. எனவே முதலில் பிராமணர்கள் குடுமி வேண்டும். நீங்கள் சுத்திரர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது டிரான்ஸ்பர் ஆகியுள்ளீர்கள். பிராமணர்கள் கூட அவசியம் வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரோ பிரசித்தமானது. இந்த கணக்குப்படி குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாகிறோம். யாரெல்லாம் தங்களை பிரம்மகுமார் குமாரி என்று அழைத்துக் கொள்வார்களோ அவர்கள் அவசியம் சகோதர சகோதரி ஆகிறார்கள். எல்லோருமே பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். எனவே அவசியம் சகோதர சகோதரியாக இருக்க வேண்டும். இதை அறியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அறியாதவர்களும் உள்ளார்கள். பின்னர் குருட்டு நம்பிக்கை உடையவர்களும் உள்ளார்கள். யாருக்கு பூஜை செய்கிறார்களோ இவர் இன்னார் என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ பின் அவர் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள். லட்சுமி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி ஆனார்கள், பிறகு எங்கு சென்றார்கள், எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். எந்த ஒரு மனிதனும் நேரு போன்றோரை அறிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சரித்திரம் பூகோளம் பற்றி கூட எல்லாமே தெரிந்திருப்பார்கள். வாழ்க்கை சரித்திரம் பற்றி அறியாமல் உள்ளார்கள் என்றால் பின் அவர்களால் என்ன பயன்? பூஜை செய்கிறார்கள், ஆனால் அவர்களது வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் உள்ளார்கள். மனிதர்களின் வாழ்க்கை சரித்திரத்தையோ அறிந்து உள்ளார்கள். ஆனால் யாரெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்து சென்றார்களோ அவர்கள் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட அறியாமல் உள்ளார்கள். சிவனுக்கு எத்தனை ஏராளமான பூசாரிகள் உள்ளன, பூஜை செய்கிறார்கள். பிறகு அவரோ கல் மண்ணில் உள்ளார், அணுவில் உள்ளார் என்று வாயால் கூறிவிடுகிறார்கள். இது என்ன வாழ்க்கை சரித்திரமாகியதா? இதுவோ அறிவுபூர்வமான விஷயமாகவில்லை. தங்களை கூட பதித்தமானவர் என்று கூறுகிறார்கள். பதித்த நிலை என்ற வார்த்தை எவ்வளவு பொருத்தமானது! பதித்த நிலை என்றால் விகாரி. நாங்கள் பிரம்மகுமார் குமாரி என்று ஏன் அழைக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். ஏனெனில் பிரம்மாவின் குழந்தைகளாகவும் மற்றும் தத்து எடுக்கப்பட்டவர்களாகவும் நாம் குக்கு வம்சாவளி அல்ல, முக்கு வம்சாவளி ஆகும். பிராமணிகர்களோ அது சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் அல்லவா? எனவே அவர்களிடையே பார்வை இருக்கக்கூடாது. அவர்களிடையே குற்ற பார்வை இருக்கக்கூடாது. மோசமான சிந்தனைகளில் முக்கியமானதே காமத்தினுடையது. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரி ஆவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள், சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்று புரிந்துள்ளீர்கள். இதுவும் உறுதியாக உள்ளது. உலகத்திற்கு எதுவுமே தெரியாது. வெறுமனே அவர்கள் கூறிவிடுகிறார்கள் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் ஒருவரே ஆவார் என்று. நீங்கள் புரிய வைக்கலாம். அவரை எல்லோரும் அழைக்கிறார்கள். நீங்கள் படமும் காண்பித்துள்ளீர்கள். பெரிய பெரிய தர்மத்தினர் கூட இந்த நிராகார தந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் நிராகார ஆத்மாக்களின் தந்தையாவார். மேலும் பின் சகாரத்தில் அனைவரின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அவர் மூலமாக பின் விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். மரம் வளர்ந்து கொண்டே போகிறது. பல்வேறு தர்மங்களில் வந்து கொண்டே செல்கிறார்கள். ஆத்மாவோ இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். சரீரத்தை பார்த்து இவர் அமெரிக்கர், இவர் இன்னார் என்கிறார்கள். ஆத்மாவிற்கோ அவ்வாறு கூறுவதில்லை. ஆத்மாக்கள் எல்லோருமே சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து பாகத்தை நடிக்க வருகிறார்கள். நீங்கள் எந்த ஒரு தர்மத்தினருக்கும் கூறுங்கள், மறுபிறவியோ எல்லோரும் எடுக்கிறார்கள். மேலும் மேலிருந்து புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தந்தை புரிய வைக்கிறார், நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள். மனிதர்களுக்குத்தான் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதன் படைப்பு கர்த்தா யார், இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது, இந்த படைப்பின் முதல் இடை கடை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இதை நீங்கள் தான் அறிந்து உள்ளீர்கள். தேவதைகள் அறிவதில்லை, மனிதர்கள் தான் அறிந்து பிறகு தேவதை ஆகிறார்கள். மனிதனை தேவதையாக ஆக்குபவர் தந்தை ஆவார்.
தந்தை தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். நாம் விதைரூப தந்தையின் விதைரூப குழந்தைகள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எப்படி தந்தை இந்த தலைகீழான விருட்சத்தை பற்றி அறிந்துள்ளார், அதே போல நாமும் அறிந்துள்ளோம். மனிதர்களுக்கு ஒருபொழுதும் இதை பற்றி புரிய வைக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாதவரை இங்கு வர முடியாது. முழுமையான பாடமுறை பெற்று புரியாதவரை நீங்கள் பிராமணர்களின் சபையில் எவ்வாறு அமர முடியும்? இதற்கு இந்திர சபை என்று கூறுகிறார்கள். இந்திரன் ஒன்றும் அந்த தண்ணீரின் மழையை பொழிவதில்லை. இந்திர சபை என்று கூறப்படுகிறது. பரிகள் கூட நீங்கள் ஆக வேண்டும். அநேக விதமான தேவலோக பெண்கள் பாடப்பட்டுள்ளார்கள். ஒரு சில குழந்தைகள் நல்ல அழகானவர்களாக இருக்கும் பொழுது இவர்களோ பரிகள் போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? பவுடர் ஆகியவை போட்டு அழகானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் பரிகளாக தேவதைகளாக ஆகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானக்கடலில் ஞான ஸ்தானம் செய்வதால் பரிகளாகி விடுகிறீர்கள், அதாவது தேவி தேவதைகளாகி விடுகிறீர்கள். எப்படி இருந்த நாம் எப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் என்றுமே தூய்மையான தந்தையோ என்றுமே மிகவும் அழகானவராக இருக்கிறாரோ அந்த பிரயாணி உங்களையே அதுபோல ஆக்குவதற்காக கருமையான உடலில் பிரவேசம் செய்கிறார். இப்போது வெண்மையானவர்களாக யார் ஆக்க முடியும்? பாபா தானே ஆக்க முடியும் இல்லையா? சிருஷ்டியின் சக்கரமும் சுற்ற வேண்டியுள்ளது. இப்பொழுது நீங்கள் வெண்மையாக ஆக வேண்டியுள்ளது. படிப்பிக்கக்கூடிய ஞான கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஞானத்தின் கடல், அன்பின் கடல் ஆவார். அந்த தந்தைக்கு பாடப்படும் மகிமை லௌகீக தந்தைக்கு இருக்க முடியுமா என்ன? எல்லையில்லாத தந்தைக்கு தான் மகிமை உள்ளது. எங்களை இது போல மகிமை உடையவர்களாக ஆக்குங்கள் என்று அவரை தான் எல்லோரும் அழைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் வரிசைக்கு கிரமமான முயற்சிக்கு ஏற்ப ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? படிப்பில் எல்லோரும் ஒரே ரசனை உடையவர்களாக இருப்பதில்லை. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? உங்களிடம் கூட நிறைய பேர் வருவார்கள். பிராமணர்களாக அவசியம் ஆக வேண்டும். பிறகு ஒரு சிலர் நல்ல முறையில் படிப்பார்கள், ஒரு சிலர் குறைவாக. யார் படிப்பில் எல்லோரையும் விட நன்றாக இருப்பார்களோ அவர்களால் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும். இத்தனை கல்லூரிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த கல்லூரியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் கிடைக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட கல்லூரியை அமையுங்கள் என்று பாபாவும் கூறுகிறார். தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். எனவே பாரதத்தில் தான் கல்லூரிகள் திறந்து கொண்டே இருக்கின்றன. இனி போக போக வெளிநாட்டில் கூட திறந்து கொண்டே போகும் நிறைய கல்லூரிகள், அதாவது யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்கள் வேண்டும் அல்லவா? இங்கு நிறைய பேர் படிப்பார்கள். பின் படிப்பு முடிந்தவுடன் தேவி தேவதா தர்மத்தில் எல்லோரும் மாற்றப்பட்டு விடுவார்கள். அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி விடுவார்கள். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகிறீர்கள் அல்லவா? மனிதனிலிருந்து தேவதையாக என்ற பாடலும் உள்ளது. இங்கு இது இருப்பது மனிதர்களின் உலகம், அது தேவர்களின் உலகம், தேவதைகளின் உலகம். தேவதைகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. பகலில் இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள், இரவில் இருப்பவர்கள் மனிதர்கள். எல்லோருமே பக்தர்களே. பக்தர்கள் பூசாரி ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பூசாரியிலிருந்து பூஜிக்கத்தக்கவராகிறீர்கள். சத்தியுகத்தில் சாஸ்திரங்கள் பற்றி ஆகியவற்றின் பெயர் இருப்பதில்லை. அங்கு எல்லோரும் தேவதைகளாக இருப்பார்கள். மனிதர்களாக இருப்பவர்கள் பக்தர்கள். மனிதர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிறார்கள். அது தெய்வீக உலகமாகும், இது அசுர உலகம் என்று கூறப்படுகிறது. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம், ராவணராஜ்யம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது இதற்கு முன்பு உங்கள் புத்தியில் இருந்ததா என்ன? ராவணன் எப்பொழுது வந்தான்? எதுவுமே தெரியாமல் இருந்தது. இலங்கை சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். இதுபோல துவாரகைக்கும் கூறுகிறார்கள். இந்த முழு இலங்கையே மூழ்கப் போகிறது. முழு உலகம் கூட எல்லையில்லாத இலங்கையாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவை எல்லாமே மூழ்கி போய்விடும். தண்ணீர் வந்துவிடும். மற்றபடி சொர்க்கம் மூழ்கி விடுகிறதா என்ன? எவ்வளவு ஏராளமான செல்வம் இருக்கிறது. ஒரே ஒரு தந்தை சோம்நாத் கோவிலை முகமதியர்கள் எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். இப்பொழுது பாருங்கள், எதுவுமே இல்லை. பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான செல்வம் இருந்தது. பாரதத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது சொர்க்கம் என்று கூறுவார்களா? இப்பொழுதும் நரகமாகும். மீண்டும் சொர்க்கம் உருவாகும். சொர்க்கத்தை யார் உருவாக்குகிறார்கள், நரகத்தை யார் அமைக்கிறார்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்து விட்டுள்ளீர்கள். ராவண ராஜ்யம் எவ்வளவு காலம் நடக்கிறது என்பதையும் கூறியுள்ளார். ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு ஏராளமான தர்மங்கள் ஆகிவிடுகின்றன. ராமராஜ்யத்திலும் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் மட்டுமே இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த படிப்பு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அவர்கள் இருப்பதே ராவண ராஜ்யத்தில். ராமராஜ்யம் என்பது சத்தியுகத்தில் இருக்கும்.
நான் உங்களை தகுதியுடையவராக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு நீங்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தகுதியற்றவர் என்று ஏன் கூறுகிறார்கள்? ஏனெனில் பதித்தமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தேவதைகளின் தகுதிகளின் மகிமை மற்றும் தங்களுடைய தகுதியற்ற நிலைமை மகிமை பாடுகிறார்கள். நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருக்கும்பொழுது புதிய உலகம் இருந்தது என்று தந்தை புரிய வைக்கிறார். மிகவும் குறைவான மனிதர்களே இருந்தார்கள். முழு உலகிற்கு நீங்கள் தான் அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இவர்கள் வீட்டை பிளவுபடுத்துகிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களே பின் வந்து இந்த கல்விகளை பெறுகிறார்கள். இங்கே வந்து பிறகு ஞானமும் மிகவும் நன்றாக உள்ளது என்று புரிந்து கொள்கிறார்கள். அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறார்கள் அல்லவா? சகோதர சகோதரி அல்லாது தூய்மை எங்கிருந்து வரும்? எல்லாமே தூய்மையில்தான் பொருந்தி உள்ளது. தந்தை வருவது கூட மிகவும் கீழே விழுந்திருக்கும் மோசமான மகத தேசத்தில் ஆகும். மிகவும் பதித்தமாக இருக்கிறார்கள். உணவு பழக்கங்கள் கூட அசுத்தமாக உள்ளது. நான் அநேக பிறவிகளின் கடைசி சரீரத்தில்தான் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இவரே 84 பிறவிகள் எடுக்கிறார். லாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் ஸோ லாஸ்ட். கடைசியில் வந்தவரே முதலில் வருவார், பின் முதலில் வந்தவரே கடைசியில் வருவார். உதாரணமோ ஒருவருடையது தான் கூறுவார்கள் அல்லவா? உங்களுடைய பரம்பரை அமைய வேண்டியுள்ளது. எந்த அளவு நல்ல முறையில் புரிந்து கொண்டு செல்வார்களோ பின் உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள். இப்பொழுது இது மிக சிறிய செடியாகும். புயல்கள் கூட நிறைய ஏற்படுகின்றன. சத்தியுகத்தில் புயல்களின் விஷயமே கிடையாது. மேலிருந்து புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு புயல்கள் ஏற்பட்ட உடனேயே விழுந்து விடுகிறார்கள். அங்கோ மாயையின் புயல்கள் இருப்பதே இல்லை. இங்கோ அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள். மேலும் உங்களுடைய யுத்தம் மாயையினுடையது. எனவே அதுவும் தொல்லை செய்கிறது. சத்தியுகத்தில் இது இருக்காது. மற்ற எந்த தர்மத்திலும் இது போன்ற விஷயங்களாவது இல்லை. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் பற்றி வேறு யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. சத் சங்குகளுக்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட அங்கு இறப்பது வாழ்வது பற்றி விஷயம் இருப்பதில்லை. இங்கோ குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகளாகவும் அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்கிறார்கள். ஆஸ்தி எடுக்க எடுக்க பின் விழுந்து விடுகிறார்கள் என்றால் ஆஸ்தியும் முடிந்து போய்விடும். அன்னத்தில் இருந்து மாறி கொக்காக ஆகிவிடுகிறார்கள். பிறகு தந்தை கருணை உள்ள உடையவர், அதெல்லாம் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர் மீண்டும் ஏறிவிடுகிறார்கள். யார் நிலையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகா வீர் அனுமான் என்று மகாவீர் அனுமான் என்பார்கள் அவர்களே. நீங்கள் மகா வீராங்கடை ஆவீர்கள். வரிசை கிரமமாகவோ இருக்கவே இருப்பீர்கள். எல்லோரையும் விட பயில்வானுக்கு மகாவீரர் என்று கூறப்படுகிறது. ஆதி தேவனுக்கும் கூட மகாவீர் என்று கூறப்படுகிறது. அவர் மூலமாகத்தான் இந்த மகாவீரர்கள் பிறக்கிறார்கள். பின்னர் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறார்கள். வரிசை கிரமப்படி புருஷார்த்தத்திற்கு ஏற்ப ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராவணன் என்பது 5 விகாரமாகும். இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டை தந்தை திறக்கிறார். பிறகு பூட்டு ஒரேடியாக மூடப்பட்டு விடுகிறது. இங்கும் அவ்வாறே. யாருடைய பூட்டு திறக்கிறதோ அவர்கள் போய் சேவை செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், போய் சேவை செய்யுங்கள். சாக்கடையில் விழுந்திருப்பவர்களை வெளியேற்றுங்கள். அப்படியின்றி நீங்களும் சாக்கடையில் விழுந்து விடுவது அல்ல. நீங்கள் வெளியே வந்து மற்றவர்களையும் வெளியேற்றுங்கள். விஷ வைதர்ணிய நதியில் அளவற்ற துக்கம் உள்ளது. இப்பொழுது அளவற்ற சுகங்களில் செல்ல வேண்டும். யார் அளவற்ற சுகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. துக்கம் கொடுக்கும் ராவணனுக்கு மகிமை ஆகுமா என்ன? ராவணனுக்கு அரக்கன் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது அளவற்ற சுகம் பெறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற சுகம் கிடைக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மேலும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். பதவியோ வரிசை கிரமமாகத்தான் இருக்கும். ஒவ்வொருடைய நடிகருடைய பதவியும் தனியானது. எல்லாருக்குள்ளும் இறைவனோ இருக்க முடியாது. தந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் தந்தையை பற்றியும் படைப்பின் முதல் இடை கடை பற்றியும் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். படிப்பில் வரிசை கிரமமாகத்தான் மதிப்பெண்கள் இருக்கும். இது எல்லை இல்லாத படிப்பு. இதில் குழந்தைகள் மிகவும் கவனம் கொள்ள வேண்டும். படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. நாம் மாணவர்களாவோம். காட்பாதர் இறை தந்தை படிப்பிக்கிறார். அந்த போதை குழந்தைகளுக்கு ஏறி இருக்க வேண்டும். பகவானுக்கு பகவான் கூறுகிறார். அவருடைய பெயரை மாற்றி கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டுள்ளார்கள். அவ்வளவே. தவறாக கிருஷ்ண பகவான் வாஜி என்று நினைத்து கொண்டு விட்டுள்ளார்கள். ஏனெனில் கிருஷ்ணர் நெக்ஸ்ட் டு காட், இறைவனுக்கு அடுத்தவர் ஆவார். தந்தை ஸ்தாபனை செய்யும் சொர்க்கத்தில் முதல் நம்பர் இவர் ஆவார் அல்லவா? இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப தங்களுக்கும் நன்மை செய்கிறார்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவையின்றி ஒருபொழுதும் சுகம் ஏற்படாது.
குழந்தைகளாகிய நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்தில் வலிமையுடையவர்களாக ஆகினீர்கள் என்றால் சீன் பூதம் போல காரியங்கள் செய்வீர்கள். மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய ஹோபி ஏற்பட்டுவிடும். இறப்பதற்கு முன்பதாகவே தேர்ச்சி அடைய வேண்டும். சேவையும் நிறைய செய்ய வேண்டும். பின்னாலோ சண்டை மூண்டுவிடும். இயற்கை சீற்றங்கள் கூட வரும். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் காணாமல் போய் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. லாஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு, கடைசியிலிருந்து முதலில் செல்வதற்காக மகாவீரராகி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். மாயையின் புயல்களில் ஆடி போகக்கூடாது. தந்தைக்கு சமமாக கருணை உள்ள உடையவராக ஆகி மனிதர்களின் புத்தியில் பூட்டை திறப்பதற்காக சேவை செய்ய வேண்டும். 2. ஞான கடலை தினமும் ஞானஸ்தானம் செய்து பாரிசாத இளவரசியாக வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. பகவானுக்கு நாம் மாணவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம்: கம்பீரம் எனும் குணத்தின் மூலம் முழு மதிப்பெண் பெறும் கம்பீரத்தின் தேவி தேவதையாகுக. நிகழ்காலத்தில் கம்பீரம் எனும் குணம் மிக மிக அவசியமாகும். ஏனெனில் பேசும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. வாயில் வந்ததெல்லாம் பேசுகின்றார்கள். யாரேனும் ஒரு நல்லது செய்து அதை சொல்லிவிட்டால் பாதி முடிந்து விடுகிறது, மீதியே சேமிப்பாகிறது. கம்பீரமானவர்களுக்கு முழுமையும் சேமிப்பாகும். எனவே கம்பீரத்தின் தேவி தேவதையானால் தனது முழு மதிப்பெண் சேமிப்பாகும். செய்த செயலை வர்ணனை செய்வதால் மதிப்பெண் குறைந்துவிடும். ஸ்லோகன்: பிந்து நிலையில் நிலைத்திருந்தால் இன்னல்களுக்கு ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.